ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். நாம் இந்த பதிவில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியாகும் சனி பகவானால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் நற்பலன்கள் என்ன என்பதனை பற்றியும், கெடுபலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம். 9 கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் நகரக்கூடியவைதான். ஆனாலும் சில கிரகங்களின் பயிற்சி மட்டுமே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் அவை மட்டுமே பிரதானமாக பார்க்கப்படுதுங்க. அந்த வகையில் இந்த விசுவாச வருஷத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் மாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 6/3/2026 அன்று வெள்ளிக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் இருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு காலை 8:26 மணிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த பயிற்சியில் மகர ராசிக்கு முழுமையாக 7.5 சனி நீங்குதுங்க. கும்பத்துக்கு பாதச்சனி, அதாவது 7.5 சனியின் கடைசி சுற்று ஆரம்பமாகுதுங்க. அதே சமயம் மேசராசிக்கு 7.5 சனியின் தொடக்கமான விரயச்சனி ஆரம்பம் ஆகுதுங்க. இந்த சமயத்தில் தனுசுக்கு அஷ்டாஷ்டமம், சிம்மத்துக்கு அஷ்டமம், மீனத்துக்கு 7.5 சனியில் ஜென்மசனி காலகட்டம் தொடங்குதுங்க. இந்த சமயத்தில் கடகத்துக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய சனியாகவும், துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல ருண ரோக சத்துருஸ்தானத்தில் வரக்கூடிய அமைப்பும் ஏற்படுதுங்க. அவருடைய 3, 7, 10ஆம் பார்வைகள் முறையே ரிஷபம், கன்னி, தனுசு ராசிகளில் பதியுதுங்க. இப்போது சனி பகவான் செல்லும் மீனராசி அவருடைய நட்பு வீடுங்க. அதோட அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவானின் 9ஆம் பார்வை மீனத்தில் பதிய இருக்குங்க. இத்தகைய கிரக அமைப்புகள் மற்றும் சனி பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பிற கிரக பயிற்சிகள், இப்படி எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டே இந்த பலன்கள் தரப்பட்டிருக்கு. எந்த சமயத்திலும் நிதானம் தவறாமல் இருப்பது, நேர்மை, நியாயத்தை கடைபிடிப்பது, பெற்றோர் பெரியோரை மதிப்பது, இயற்கையை பேணி காப்பது, அவரவர் குல முறைப்படியான தெய்வ வழிபாடுகளை செய்வது, இதெல்லாம் எல்லோருக்குமே பொதுவான பரிகாரங்கள் ஆகும். உழைப்பு, நேர்மை, உடற்பயிற்சி, நல்ல எண்ணம், பக்தி மார்க்கம், இப்படி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சனி பகவான் எப்போதும் நல்லதையே செய்வாருங்க. நடைபெறும் இந்த சனி பயிற்சியில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் உரியவரான சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்கு செல்கிறார். கண்டக சனி என்று சொல்லி பயமுறுத்துவார்கள். ஆனால் கோசார அமைப்புகளும் சனியின் அமைப்பும் குடும்ப விஷயத்தில் மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்து போனால் மற்றவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை காட்டுதுங்க. அலுவலகத்தில் உங்கள் உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிடைக்கும். திறமைக்கு உரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயம் தேடி வரும். உடன் இருப்போரிடம் அனாவசிய பேச்சும் வேண்டாத பகையும் வேண்டாம். உங்கள் பொறுப்பில் தரப்படக்கூடிய வேலைகளை முழு கவனத்தோடு செய்து முடிக்கிறது முக்கியம். 3ஆம் நபர் விஷயத்தில் நீங்களாகவே மூக்க நுழைக்கிறது உங்கள் முன்னேற்றத்திற்கு நீங்களே போட்டுக்கிற தடையாகலாம். எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு வரலாம். முணுமுணுக்காமல் ஏற்றுக்கிட்டா முன்னேற்றம் நிச்சயம். மனையில் மகிழ்ச்சி நிறைஞ்சாலும் குறைஞ்சாலும் அது உங்கள் செயல்களால் தான். சுபகாரிய தடைகள் முழுமையான முயற்சிகளாலே ஈடேறும். ஆண் பெண் நட்பு எல்லைக்கோடு இல்லைனா வாழ்க்கையில் தொல்லைக்கோடு பதிஞ்சிடலாம். இது அவசியமானு யோசிங்க. வீடு வாகன யோகம் வரக்கூடும். அந்த சமயத்தில் பத்திரங்களை கவனமாக படிக்கிறது தான் சொத்துக்கு பத்திரமாக இருக்கும். பெரியவங்க உடல்நலத்தில் அக்கறை அவசியம். செய்யும் தொழிலில் தளராத முயற்சிகள் இருந்தால் வளர்ச்சி ஏற்பட தொடங்கும். புதிய முதலீடுகள் எதையும் குடும்பத்தினர் ஆலோசனை கேட்காமல் செய்ய வேண்டாம். பங்கு வர்த்தகத்தில் அதீத முதலீடு ஆபத்து. அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள், கடன்களை முழுமையாக செலுத்துவது நல்லது. அரசியல் துறையினர் நிதானமாகவும் பொறுப்புணர்ந்தும் செயல்பட்டால் உயர்வுகள் நிலைக்கும். 3ஆம் நபர் பேச்சை கேட்கிறதும் மேலிடத்தை குறை சொல்றதும் கூடவே கூடாது. இடமாற்றம் வந்தால் மறுக்காம ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் நல்லது. பொறுமையாக இருக்கும் பெண்களுக்கு பெருமையும் புகழும் பரிசாக கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் மனவிட்டு பேசுங்கள். வாரிசுகளால் பெருமை சேரும். கல்யாணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்களை தவிர்க்கணும். மகப்பேறு விஷயத்தில் மருத்துவர்கள் அறிவுரையை அவசியம் கேளுங்கள். மாணவர்கள் அன்றன்றைய பாடங்களை அன்றன்றே படிக்க வேண்டும். சோம்பல் கூடவே கூடாது. வயதில் பெரியவங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க. கலை படைப்பு துறையினருக்கு பலகாலத்து கனவுகள் நனவாகும். வரட்டு கௌரவத்தை தவிர்த்தா வளர்ச்சி சீராக இருக்கும். பயண பாதையில் கவனச்சிதறல் கூடவே கூடாது. வாகன பழுது சிறிதாக இருந்தாலும் உடனடியாக சீர் செய்து கொள்ளுங்கள். தலைவலி, கழுத்து, முதுகு, தோள்பட்டை, அடிவயிறு உபாதைகள் வரலாம். உணவை முறைப்படுத்துங்கள். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் ஒரு முறை மேல்மலையனூர் சென்று அங்காளம்மனை வழங்குங்கள்.
இஷ்டமனை ஞாயிற்றுக்கிழமையில் வணங்குங்கள், உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும். சிறப்பு தொகுப்பு: சனி பெயர்ச்சியால் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்யும் சக்திமிக்க 10 பரிகாரங்கள். சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து அவரை வழிபடுவது மகத்தான பரிகாரமாகும். இந்த விரதத்தில் மதியம் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்ள வேண்டும். இயலாதவர்கள் பழம் மற்றும் எளிய உணவுகளை ஏற்கலாம். சனிக்கிழமை அன்று காலையும் மாலையும் குளித்து சனி பகவானை தொழ வேண்டும். மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனம் அடைந்த பிறகு சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். விநாயகரை முறைப்படி வணங்கி ஆலயம் வலம் வந்து மூலவர் அம்பாளை தரிசித்த பிறகு நவகிரகங்களை வலம் வந்து வணங்க வேண்டும். சனீஸ்வரரை வணங்கி சனி காயத்ரி மந்திரத்தை 18 முறை கூறி மனதார வழிபட வேண்டும். பின்னர் நல்லெண்ணெய் ஊற்றி 5 அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். சனீஸ்வரர் தனி சன்னதியில் இருந்தால் அந்த சன்னதியின் முன் நல்லெண்ணெய் தீபங்கள் 5 ஏற்றி வைத்து வழிபடுவது விசேஷம். அருகிலேயே கிழக்கு நோக்கி அமர்ந்து சனீஸ்வரனின் சுப அருள் கிடைக்க வேண்டும், சனிதோஷ பாதிப்புகள் அகல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வரலாம். இயன்றவர்கள் அன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் வழங்குவது விசேஷம். சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு 8 சிதறு தேங்காய்களை உடைத்து நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் சனியின் பாதிப்புகள் குறையும். அதேபோல் வெள்ளிக்கிழமை தோறும் அதிகாலை நீராடி அருகம்புல் மாலை சாற்றி அரசமர பிள்ளையாரை சுற்றி வந்து முறையாக வழிபட்டால் சீரும் சிறப்பும் நாடி வரும். தோஷங்களை எல்லாம் போக்கும் சக்தி பிரதோஷ வழிபாட்டுக்கு நன்மை உண்டு. அதிலும் சனிக்கிழமைகளுடன் இணைந்து வரும் சனி மகா பிரதோஷ நாளில் நந்தியையும் ஈஸ்வரரையும் வணங்கி வருவது சிறப்பான பரிகாரமாகும். அப்போது சுவாமி நந்தி அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம். அது மட்டுமின்றி திருக்கோவில் விளக்கேற்ற எண்ணெய் வாங்கி கொடுப்பதும், சிவாலயங்களில் வில்வத்தலத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் மிக உன்னதமான பரிகாரங்கள் ஆகும். பொதுவாகவே சனி பகவானின் தானியம் எள். அந்த எள் எண்ணெயில் அவருக்கு விளக்கு ஏற்றி வழிபடுவதால் நன்மைகள் பெருகும். சனிக்கிழமை விரதம் இருந்து எள் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்து சனி பகவானுக்கு உகந்த எள் எண்ணெய் விளக்கிட்டு எள் சாதம் படைத்து சனிக்கவசம் ஓதி வழிபடுவது சிறந்த பரிகாரமாகும். வெள்ளிக்கிழமை இரவு எள் தானியத்தை கரும்பட்டு துணி அல்லது கருமை நிற காகிதத்தில் வைத்து மடித்து தலையணைக்கு கீழ் வைத்து படுத்து உறங்கவும். மறுநாள் காலையில் எள் எண்ணெய் தேய்த்து குளித்து முதல் நாள் மடித்து வைத்த எள்ளை வடித்த சாதத்தோடு கலந்து நைவேத்தியம் செய்து காக்கைக்கு வழங்க நன்மைகள் ஏற்படும். சனி தோஷங்களை போக்கி நன்மைகளை உண்டாக்கும் கண்கண்ட தெய்வம் ஆஞ்சநேயர். ஆகவே இயன்ற போதெல்லாம் அனுமனுக்கு வடைமாலை சாத்தி துளசி மாலை அணிவித்து வெண்ணெய் அர்ப்பணித்து வழிபட்டு வந்தால் சனிதோஷ பாதிப்புகள் நீங்கும். வீட்டில் நலப்புராணம் படிப்பதாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராமநாமத்தை உச்சரிப்பதாலும் பாதிப்புகள் நீங்கி பயனடையலாம். ராமநாம ஜபம், சுந்தரகாண்ட பாராயணம் என குழுவாக இணைந்து கூட்டு பிரார்த்தனை செய்வது மிக அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். சனிக்கிழமைகளில் சனி பகவானின் அதிபதியான மகாவிஷ்ணுவை வணங்கி விஷ்ணு சகசரநாமம் அல்லது அனுமன் சாலிசா பாராயணம் செய்தால் எண்ணற்ற நன்மைகளை பெறலாம். நல்லெண்ணெய், உளுந்து, இரும்பு சட்டி ஆகியவற்றை ஏழை எளியோருக்கு தானம் செய்யலாம். அதேபோல் சனி ஆதிக்கம் செலுத்தும் பூசம், அனுசம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர நாட்களில் அன்னதானம் செய்வது சிறப்பு. நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்தால் சனி பகவான் அருளால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.